வணக்கம். இந்த வீடியோ பதிவு மூலம் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா, இந்தியாவினுடைய முதல் கிளாஸில் வந்து இந்தியாவினுடைய வெளிப்பகுதியில் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, உள்பகுதிகள் அதாவது கடற்கரை சமவெளிகள் மற்றும் தொடர்ச்சி மலைகள் வந்து பார்த்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா, முக்கியமான மலைப்பகுதிகள் ஆரவள்ளி மலைத்தொடர். அதாவது இது அடிக்குறுக்கா வந்து பார்த்தோன்னா, நம்மளுக்கு வந்து 10ஆம் வகுப்பு வரைபடத்தில் வந்து கேட்கப்படுகிறது. பொதுவாக மலைத்தொடர்னால் நம்ம கோடிட்டு காட்டுறது ரொம்ப நல்லது. அதாவது கோடிட்டு காட்டு அது மேலே வந்து நம்ம எழுதலாம் ஆரவள்ளி மலைத்தொடர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா, தார்பாலைவனத்துக்கு கீழே ஆரவள்ளி மலைத்தொடர் அப்படின்னு வந்து எழுதலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தோன்னா, விந்தைய மலைத்தொடர், அதாவது விந்தைய மலைத்தொடர், ஆரவள்ளி மலைத்தொடர், விந்தைய மலைத்தொடர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, சாத்புரம் மலைத்தொடர். 3 வகையான மலைத்தொடர்கள் வந்து காணப்படுகிறது. இங்கே மேற்கு தொடர்ச்சி மலை, அதுக்கப்புறம் கிழக்கு தொடர்ச்சி மலை, அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆரவள்ளி மலைத்தொடர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, விந்தை மலைத்தொடர், சாத்புரம் மலைத்தொடர் அப்படின்னு வந்து இந்த பகுதியில் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா, முக்கியமாக அடிக்குறுக்கா நம்மளுக்கு கேட்க வேண்டியது ஒரு பகுதிகள் என்னென்னா, இந்த தார் பாலைவனம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது தார் பாலைவனம் அப்படின்னு வந்து நம்ம கேட்கலாம். அதிகமாக இந்திய வரைபடத்தில் இந்த தார் பாலைவனம் கேட்கப்படுகிறது. இந்த தார் பாலைவனத்துக்கு வந்து பார்த்தோன்னா, நிறைய பெயர்கள் உண்டு. அதாவது தார் பாலைவனம் இங்கே வந்து இன்னொரு வகையாக கேட்கலாம். வறண்ட பாலைவன மண் அப்படின்னு கூட கேட்கலாம். அதாவது தார் பாலைவனத்துக்கு ஒரு பேர் வந்து பார்த்தோன்னா, தார் பாலைவனம் அப்படின்னு நம்ம வந்து கேட்கலாம். தார் பாலைவனம்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் 2வது வந்து பார்த்தோன்னா, வறண்ட பாலைவன மண் அப்படின்னு வந்து எங்கே காணப்படுதுன்னா, நம்ம இங்கே தான் காணப்படுகிறது. 3வது வந்து பார்த்தோன்னா, இந்த முட்புதர் செடிகள், அதாவது இந்த முள் புதர் செடிகள் வந்து பார்த்தோன்னா, இந்த முட்புதர் செடிகள் காணப்படும் இடம் வந்து பார்த்தோன்னா, இங்கே தான் முட்புதர் காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. முட்புதர் காடுகள் வந்து காணப்படும் இடம் இதுதான். அப்புறம் அடுத்ததாக ஒரு பகுதியில் வந்து பார்த்தோன்னா, இந்தியாவில் மிக குறைவான மழை பெறும் பகுதிகள் காணப்படும் இடம்னு கேட்டாலும் இதைத்தான் நம்ம வந்து குறித்து வைக்கிறோம். அப்போ தார் பாலைவன மண் காணப்படும் இடம் இங்கே தான். முட்புதர் காடுகள் காணப்படும் இடம் இதுதான். இந்தியாவில் மிக குறைவாக மழை பெறும் பகுதிகள் கேட்டாலும் இதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, 25 சென்டிமீட்டருக்கு குறைவாக மழை பெறும் பகுதிகள்னு கேட்டாலும் இதுதான். 25 சென்டிமீட்டருக்கு, அதாவது மிக குறைவான பகுதிகள் மழை பெறும் பகுதிகள் கேட்டாலும் இதை தான் குறிக்கணும். 25 சென்டிமீட்டருக்கு குறைவான மழை பெறும் பகுதியை மிகவும் குறைவான மழை பெறும் பகுதி தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, முட்புதர். ஏன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா, பொதுவாக இந்த சப்பாத்தி கல்லுகள் முட்செடிகள் காணப்படுறதுனால இதுக்கு பேர் முட்புதர் காடுகள் காணப்படும் இடம்னு குறிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பாலைவன மண் காணப்படுறதுனால வந்து பார்த்தோன்னா, இங்கே பாலைவன மண் அல்லது பாலைமண் காணப்படும் இடம் அப்படின்னு குறிக்கலாம். அதுக்கப்புறம் தார் பாலைவனம். ஸோ ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துக்கு இத்தனை வகையான பேரில் வந்து நம்மளுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம கன்ஃபியூஷன் ஆகாமல் எல்லா பகுதிகளும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த 5 பகுதிகளும் தெரிஞ்சுக்கிட்டா எளிமையாக வந்து அழகாக குறித்து காட்டலாம். அதுக்கப்புறம் ஆரவள்ளி மலைத்தொடர், விந்திய மலைத்தொடர், சாத்புரம் மலைத்தொடர். அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா, இந்த பகுதியில் வந்து பார்த்தோன்னா, K2 அப்படிங்கிறது வந்து நமக்கு கரெக்டாக இந்த கார்னரில் வந்து பார்த்தோன்னா, நமக்கு பொதுவாக வந்து சிகரங்களை வந்து நம்ம கோடிட்டு காட்டுறது ரொம்ப நல்லது. அதனால் வந்து பார்த்தோன்னா K2, அதாவது காட்பின் ஆஸ்டின் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த வந்து பாமீர் முடிச்சு அப்படிங்கிறது வந்து இந்த பகுதியில் வந்து காணப்படுகிறது. பாமீர் முடிச்சு இந்த பகுதியில் வந்து பாமீர் முடிச்சு. K2ங்கிறது வந்து இந்த இடத்துல காணப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, இங்கே மலை மண், அதாவது நீங்கள் ஈஸியாக வந்து காஷ்மீர் வந்து ஒரு மலைப்பகுதி, அதாவது வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா, மலை மண் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கூட பார்த்தீங்கன்னா ஒரு கோடு போட்டு மலை மண் அப்படின்னு வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். மலை மண் காணப்படுற இடத்துலையும் கூட மலைக்காடுகள் அப்படிங்கிறது வந்து மலைக்காடுகளை கேட்டாலும் இதுவே குறித்து காட்டலாம். அதாவது மலைக்காடுகள், மலை மண், இதே மாதிரி கோடிட்டு கட்டலாம். மலைக்காடுகள், மலை மண், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா K2 காட்பின் ஆஸ்டின், அதுக்கப்புறம் பாமீர் முடிச்சு, ஆரவள்ளி மலைத்தொடர், அதுக்கப்புறம் விந்திய மலைத்தொடர், சாத்புரம் மலைத்தொடர், தார் பாலைவன மண், அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா முட்புதர் காடுகள். அதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் மிகவும் குறைவான மழை பெறும் பகுதியை குறித்து கட்டுனா இந்த இடம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 25 சென்டிமீட்டருக்கு குறைவாக மழை பெறும் பகுதியினால இந்த இடத்த வந்து நம்ம வந்து குறித்து காட்டலாம். நன்றி. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா இன்னும் மீதி இருக்கிற பகுதிகளெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம்.